பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, ரஜீத் பயில்வோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தில் 19வது பாடத்தை இப்போது நான் பார்க்க இருக்கிறோம். 19A. இதில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபத்ஹாவோட ஒரு பிராக்டிஸ். சரிங்களா? அதாவது போயம் நம்ம ஃபத்ஹாவோட தான் பார்த்துட்டு வரோம். இப்ப ஃபத்ஹாக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஞ்சம் கூடுதலா பார்த்து ஃபத்ஹா என்பது ஒரு அஃபிஷியலா ஒரு லெசன்ல நம்ம ஃபோக்கஸ்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க நல்லா ரீகால் பண்ண வேண்டியது விஷயமே இதான். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து செஷன்ல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஆக்ஷன் கரெக்டா வரணும். ஓகேங்களா? இப்ப காஃப் கைன் ஹாங்கிறது சிக்கன் ஹை. வெரி சிக்கன் ஹைல ஸ்வாத் பாத் தா தா, அதுக்கு அடையாளம் என்ன? எல்லாத்துலயுமே டங் ஷேப் இருக்கு. அந்த டங் ஷேப் இருக்கிறதுனா வெரி சிக்கன் ஹை. ரா அப்படிங்கிறது ஒன்லி திக், அல்லாங்கிறது ஒன்லி திக். பட் அதை பத்தி நம்ம பின்னாடி தான் படிப்போம். அதனால அது இப்போதைக்கு நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. அப்புறம் மற்றதெல்லாம் இஸ்திஃபாலா, லோ லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஃபைன். அல்ஹம்துலில்லாஹ். ரா என்பது தடித்த எழுத்து, காஃப் கைன் ஹா என்பது தடித்த அழுத்தமான எழுத்து, உயர்வான எழுத்து. ஸாத் தாத் தா தா என்பது மிகவும் தடித்த அழுத்தமான உயர்வான எழுத்துக்கள். ஹுருஃபுல் இஸ்திலா. சரிதானே? மெல்லி எழுத்துக்கள் சாதாரணமானது. லக்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆக்ஷன் நினைப்பேன். ஆக்ஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் உங்களுக்கு தன்னால வரணும். சரிங்களா? லக்க லக்க லக்க, அதுல உயர்வோ தடிப்பமோ உயர்வு மற்றும் தடிப்பமோ எல்லாம் இருக்காது. ஓகேங்களா? லக்க லக்க. ஓகேங்களா? லம் ஃபத்ஹா காஃப் ஃபத்ஹா. லக்க லக்க அல்லாஹும்ம லக்கல் ஹம்து. லக்க. ஓகேங்களா? மஅ மஅ மஅ. ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜஅல 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 லக்க மஅ ஜஅல அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதை வந்து எல்லாத்துலயுமே என்ன தவறு பண்ணக்கூடாதுங்கிறத நான் கூட சேர்ந்து சொல்லிட்டே வர்றேன். ஒரு அப்சர்வேஷனை வச்சு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். சில பேர் இதை பிரிச்சு சொல்லுவாங்க. லக்க அப்படிம்பாங்க. லக்க அப்படி சொல்லக்கூடாது. லக்க சேர்த்து தான் சொல்லணும். அதே மாதிரி ஒன்னு நீட்டி ஒன்னு நீட்டாம சொல்லக்கூடாது. லக்க லக்க அப்ப கேவை இழுத்துட்டீங்க அப்படின்னு செய்யக்கூடாது. லக்க யூனிஃபார்மா சேமா ஒரே மாதிரி சொல்லணும். அதே மாதிரி இடையில பிரேக் இருக்கக்கூடாது. லக்க மஅ 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 அப்படின்னு ஆவை இழுக்கக்கூடாது. மஅ மஅ அப்படின்னு மேவை இழுக்கக்கூடாது. மஅ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பிரேக் பண்ணி மஅ அப்படி சொல்லக்கூடாது. மஅ சேர்த்து சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஜஅல அப்படிம்பாங்க. எல்லாத்துலயுமே ஒரு பிரேக் போட்டு கட் அடிச்சிட்டாங்க. அந்த கட் பண்ணக்கூடாது. ஜஅல ஜஅல அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் லெட்டர் நீட்டி ஜஅல ஜஅல அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஜஅல 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 அப்படின்னு சொல்லணும். புரியுதா? பிரிச்சு சொல்றதுக்காக நம்ம அப்படி சில நேரங்களில் சொல்லி காட்டுவோம். ஜஅல ஜஅல அப்படின்னு சொல்லுவோம். பட் குர்ஆன் ஓதும் போது ஜஅல அப்படி ஓதக்கூடாது. ஜஅல ஜஅல ஜஅலன்னு ஃப்ளோவா இருக்கணும். ஓகே. இப்ப தடிப்பமான எழுத்துலாம் வருது. தரக்க 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 ரா திக்கு ஹையோ அல்லது சிக்கன் ஹையோ கிடையாது. ஒன்லி சிக். தரக்க தரக்க தரக்க. புரியுதா? இப்ப தடிப்பமான அழுத்தமான எழுத்துக்கள் வருது. சரிங்களா? பாருங்க. ரஸக ரஸக ரஸக, தடிப்பம் மென்மை உயர்வு. ரஸக ரஸக. ஓகேயா? அப்புறம் خلق خلق خلق. இது நம்மளுக்கு கரெக்டா வரணும். இந்த ஆக்ஷன்ஸ் நம்மளுக்கு நல்ல உதவும். நம்ம இந்த சிஃபாத்தை மிஸ் பண்ணாம படிக்கிறதுக்கு. خلق பலக பலகல பலக ரெண்டுமே கீழே, ரெண்டுமே பல பலக பலக பலக. ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மோஸ்ட் சிக்கன் ஹை, வெரி சிக்கன் ஹை. ஓகேங்களா? ஸபர 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 ஸபர. ஓகேங்களா? ரா திக்கு, ஸாது வெரி சிக்கன் ஹை. ஓகேயா? சரி. அப்புறம் ضرب ض திக்கன் ஹை, ரா ஒன்லி திக், ப கீழே. அப்ப ضرب ضرب ضرب. ஓகே. அப்புறம் ظلم லாம ரெண்டுமே கீழே தான். அப்ப வா மட்டும் தான் ஒன்லி சிக்கன் ஹை, வெரி சிக்கன் ஹை. அப்ப ظلم 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 ظلم. ஓகேங்களா? இது ஆக்ஷனோட சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு நம்மளுடைய ஹைனஸ் திக்னஸ் காட்டும். அப்ப நான் என்ன சொல்ல சொன்னேன்? எப்படி சொல்லுவேன்? ஸபர ஸபர ضرب ظلم அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஹை இருக்கு திக் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. மாஷாஅல்லாஹ். சரிங்களா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை உள்வாங்கி ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்து கரெக்டா
புரிஞ்சு உணர்ந்து நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணி நீங்க உள்வாங்கி இருப்பீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னா இது நல்லா இது நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா இதுல எல்லா மாதிரி லெட்டரும் வந்துருச்சு. ஓகேயா? அப்ப அதுல அந்த ஆக்ஷனோட நம்ம சொல்லும் போது ஓகே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதை நம்ம அப்ளை பண்றோம். அப்ப அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கையில நம்ம செய்யும் போது அதை வந்து உச்சரிப்பாலும் அதை நம்ம செய்யறோம். கையை அப்படி தடிப்பமாக்கும் போது ரா அப்படிங்கும் போது வாயும் அதுக்கேற்ற மாதிரி ரான்னு சொல்லும்ல. கையை நீங்க இப்படி தூக்கிட்டு ச அப்படிம்பீங்களா, ஸ்வா அப்படின்னு தடிப்பமாக்கிறீங்க, ஓ அப்படின்னு தடிப்பமாக்கிறீங்க. கையை தூக்கும் போது உங்களுக்கு நாவும் தடிப்பமாயிரும். அந்த ஒரு சைக்கலாஜிக்கலி இது ரெண்டுமே சிங்க் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை, அதாவது குட் ரிசல்ட்டை, கரெக்ட் ரிசல்ட்டை இது நம்மளுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம விடாமுயற்சியா இதை நம்ம வந்து கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்துல அடுத்த கான்செப்டோட அடுத்த விஷயங்களோட நம்ம சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 19வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரத்து நாஸை இன்ஷா அல்லாஹ் முழுமைப்படுத்த போகிறோம். இந்த செஷன்ல 19th ஒரு டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா கிளாஸ்லயோ வகுப்புலையோ குரூப்ஸ்லயோ சரிங்களா, ஓதி காட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது வைக்கப்படக்கூடாது. 4 வீட்டுக்கு முன்னாடி ஓதும், அதாவது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, நேரடியான வகுப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. ஏன்னா அந்த மாதிரி ஓதி காட்டும் போது தான் நம்மளிடமிருந்து எப்படி நம்ம ஓதுறோங்கிறது அந்த திறமை வெளிப்படும், நமது தவறுகள் அது திருத்தப்படும். அப்படி நமது தவறுகள் திருத்தி தரப்படும் பொழுதுதான் நாம் அதை திருத்தி கொண்டு நம்மை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பிறகு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். அதனால இதை நம்ம செய்யணும். ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க. தவறுகள் இருந்தால் திருத்தி கொடுக்கப்படும் என்றும் அந்த ஹதீஸினுடைய விரிவுரைகளில் நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படி நாம் ஓதி காமிக்கும் பொழுதுதான் நமக்கு திருத்தங்கள் செய்து கொடுக்கப்படும். அது மூலமா நம்ம திருத்திக்க முடியும். இப்படி ஓதும் போது பெரும்பாலும் எல்லாருக்கும் ஓதி காட்ட சொன்ன எல்லாருக்கும் என்ன தயக்கம் வரும்? நான் கரெக்டா ஓதிடுவேனா, தடுமாறிடுவேன், திக்கி ஓதிடுவேன், தப்பா ஓதிடுவேன், எனக்கு சரளமா வராது, எனக்கு தடுமாற்றத்தோட வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி யக்ரல் குர்ஆன் வஹுவ ஷாக்குன் அலைஹி வஹுவ யததஅ ஃபலஹு அஜ்ரான். யார் குர்ஆனை ஓதும்போது சிரமப்பட்டு திக்கி சிரமத்தோடு ஓதுறாங்க, அவங்க 2 மடங்கு கூலின்றாங்க. அதனால 2 மடங்கு கூலி அல்லாஹ் தர தயாரா இருக்காங்க. அதனால சிரமத்தோடு ஓதுவதில் அதிக நன்மை உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா நாஸ் முடிச்சிடலாமா? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. இப்ப இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அல்லதி. நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தேன், தால் பலருக்கு ஏமாற்றத்துல தள்ளி விட்டுரும் சரிங்களா. தாலா சொல்லக்கூடாது, ஜாவாவும் சொல்லக்கூடாது. அல்லதி இல்ல, அல்லசி இல்ல, இன் பிட்வீன் அல்லதி. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். சு 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 சுதூர் இல்ல, சு சுதூரின் நாஸ் சரிங்களா. சிதிர் இலந்தை, அதனுடைய பன்மை தான் சுதூர். இலந்தைகள் அப்படிங்கிற மீனிங்கா மாறிடும் நீங்க சீன்ல சொல்றீங்களா. அப்ப சாதுல சொல்லும் போது நெஞ்சங்கள்ங்கிற மீனிங் இதுல வரும். சுதூரின் நாஸ். ஓகேங்களா. அப்ப நாஸ்ல வந்து ஒன்னா இருக்கு. ஹைர். அல்லதி அது 2 ஹரக்கா நீட்டும் சரி. அல்லதி யுவஸ்விசு. நிறைய பேரை பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்களேன். அல்லதி யுவஸ்விசு, அல்லதி யுவஸ்விசு 2 ஹரக்கா சொல்லவே இல்லை இப்ப. ஆனா கரெக்டா சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அப்படி தெரிஞ்சிருக்கும். நான் கவனிச்சு பாருங்க. அல்லதி யுவஸ்விசு தப்பு. அல்லதி யுவஸ்விசு. அல்லதி அழுத்தமா சொல்லணும். அந்த அழுத்தம் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தால்ல இருக்கணும். அது அல்லதி அல்லதி. அதனால தனியா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் பிரிச்சு எடுக்கிறோம்? தனியா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்து ஓதும்போது கரெக்டா ஓதுங்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா. அல்லதி 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 யுவஸ்விசு. இப்ப சொல்லுங்க கரெக்டா வருதா? இல்லனா அல்லதி யுவஸ்விசுன்னு நம்ம தி இழுக்காம போயிடுறோம். ஓகேங்களா. அப்ப அல்லதி யுவஸ்விசு, அல்லதி யுவஸ்விசு, அல்லதி யுவஸ்விசு ஃபீ. இது கூட ஃபீ சுதூரின் நாஸ், ஃபீ சுதூரின் நாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 1.5 ஹரக்கால சொல்லுவாங்க. இது 2 ஹரக்கா. ஃபீ சுதூரின் நாஸ். ஃபீ 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 சுதூரின் நாஸ், ஃபீ சுதூரின் நாஸ், ஃபீ சுதூரின் நாஸ். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். Once again. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். Finally, மினல் ஜின்னதி வன்னாஸ். ரெண்டு ஒன்னா, ஜின்னாலே ஒன்னா, வன்னாஸ்லயும் ஒன்னா. ஓகேங்களா. இது 2, 4, 6 ஹரக்கா எவ்வளவு வேணாலும் நீட்டிக்கலாம். முன்னாடி நீட்டினதன் அடிப்படையில தான். திடீர்னு 2 ஹரக்காவும் நீட்டிட்டு 4 ஹரக்காவும் நீட்டிட்டு திடீர்னு கடைசி வசனத்துல மட்டும் மினல் ஜின்னதி வன்னாஸ்
நாஸ் அப்படின்னு அது கடைசியா மட்டும் ஆறு கண்டிட்டு கூட இது சிலர் செய்யக்கூடிய தவறு. இது பெரும் தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை, பெரும் பிழை இல்லை, இது ஒரு சிறு பிழை. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? மினல் ஜின்னதி, மினல் ஜின்னதி, இந்த தீயை இழுத்துக்கூடாது. இதுதான் சில பேர் இழுத்துருவாங்க. இழுக்க சொன்னா இழுக்கிறது கிடையாது, இழுக்காதன்னு சொன்னா இழுக்கிறது. அல்லதி இழுங்க, ஃபீ சுதுர் இழுங்க, அங்க விட்டுருவோம். நூலை இழுக்க வேண்டிய இடத்துல இழுக்க மாட்டோம், விட்டுருவோம். இந்த இடத்துல பிடிச்சி இழுத்துட்டு இருப்போம். மினல் ஜின்னதி வன்னாஸ், இந்த இழுவை எதுக்கு? இது தப்பு. மினல் ஜின்னதி, மினல் ஜின்னதி, மினல் ஜின்னதி வன்னாஸ், வன்னாஸ். சரி சொல்லுங்க. மினல் ஜின்னதி வன்னாஸ். அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். சுலபமா சூரத்து நாஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.